पावन सीताराम जानकी जीवन जय जय राम पतित पावन सीताराम जानकी जीवन जय जय राम राम कृष्ण हरे जय जय राम हरे 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 राम ओरा मुकुट पीताम्बर शोभे जानकी जीवन जय जय राम ओरा मुकुट पीताम्बर शोभे जीवन जय जय राम राम कृष्ण हरे जय जय राम हरे राम राम कृष्ण हरे जय जय राम हरे राम जय जय राम कृष्ण हरे 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 सुंदर ते ध्यान उभे विठीवारी 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 सुंदर ते ध्यान
பரமனாவரி
तुकारामड कीर्तन, माझे जीवन तुझे पाय, माझे जीवन तुझे पाय. माझे जीवन तुझे पाय, 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 तुझे पाय. कृपाळू तू माझी माये, माझे जीवन तुझे पाय, तुझे पाय. माझे जीवन तुझे पाय, तुझे पाय. कृपाळू तू माझे माये, माझे जीवन तुझे पाय, तुझे पाय. माझे जीवन तुझे पाय, तुझे पाय.
पाय तुझे पाय तुका म्हणे तुझ्या वीणा तू काय म्हणे तुझ्या वीणा तुका तुका म्हणे तुझ्या वीणा तुका म्हणे तुझ्या वीणा तुका
तुकाराम महाराज की जय, दादा महाराज की जय, अम्मा महाराज की जय, बाबा महाराज की जय, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय, तुकाराम गणपति महाराज की जय, सुभाराम महाराज की जय, सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतों की जय। जगद्गुरु तुकाराम कीर्तनத்தை अनुभविச்சோம். माझे जीवन तुझे पाया, कृपाळू तू माझी माये. என்னுடைய ஜீவனம் உன்னுடைய திருவடியில் கிடத்தி விட்டது, கிடக்கப்பட்டது. அழகான தமிழ்ல சொல்றதுக்கு எனக்கு தெரியல, இருக்கு எல்லாம். தமிழும் ரொம்ப அழகான பாஷை. ஆனா இங்க சொல்றதை நான் சொல்லல. माझे जीवन तुझे पाया, तुझे पाया. நான் கிடைக்கிறேன்றா அப்படி சொல்றா. அதுக்கு என்ன, அது வந்து ரொம்ப அழகான தமிழ். கிடைத்தன் தன்னை இந்த சரீரத்தை மட்டுமில்ல, ஜீவனோட சேர்த்து அப்படியே போட்டு உன்னுடைய திருவடியில நமஸ்கரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரண விதமாக கொடுக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன். நான் என்னை ஜீவனத்தை அப்படியே, ஜீவனத்தை எப்படி போட முடியும்னா முடியுங்கிற துகாராமா ஓட முடியும்னு தெரிஞ்சவளுக்கு தான் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த சரீரத்துக்கு மரியாதை. அதற்கப்புறம் மரியாதை வந்து மரியாதை நிமித்தம் மரியாதை, அவ்வளவுதான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணநாதன் போயிட்டாங்க, இந்த பிராணத்துக்கு அர்த்தம் இல்லை, அவ்வளவுதான். அதுவும் காண்பிச்சு கொடுக்கும். ரொம்ப அழகா இருக்கு சிருஷ்டியில எல்லாம். நமக்கு மட்டும் இல்லை, அத்தனை ஜீவராசிகள். அந்த ஜீவனம் இருக்கும் பொழுது ஒரு நவரசங்களும் நமக்கு வெளிவந்துட்டு இருக்கு. அப்ப அந்த நவரசங்களையும் அந்த ஜீவனத்துக்குள்ள சம்புஷ்டாக ஹிருதய பேட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள வச்சு மூடி இருக்காங்க. அந்த ஹிருதயம்னு சொல்லக்கூடாது, ஹிருதயம் தான். ஆனா ஹிருதயம் இல்லை. ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒரு ஹிருதயம் ஒரு கவச்சம். அதற்குள்ள ஒரு பரிபக்குவமாக சூட்சுமமாக ஒரு உயர்ந்த வஸ்துவை சம்புஷ்டம்னு சொல்றவா. எதுனா ஜீவன். ஜீவனுக்கு பேர் சம்புஷ்டம். அந்த சம்புஷ்டத்தை வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள வச்சு அனுப்புறோம் இந்த ஜீவன். டெலிவரி பண்ணல, அனுப்புறான்னா அவன் அங்க சங்கல்பிச்ச உடனே இது இங்க அப்படியே சார்த்தகமாக முடியறது, பிரத்யட்சமாக. जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण. माझे जीवन तुझे पाया, तुझे पाया. உன்னுடைய திருவடியில போட்டுட்டேன் விட்டலா. கிருபாளு தூ மாகி மாயே, என்னுடைய தாயே. அதான் அர்த்தம். நமக்கு தமிழ்ல சொல்லணும்னு எவ்வளவு ஒரு மயிர் கூச்சரியுது பாருங்க. என்னுடைய தாயே. நம்ம என்னைக்காவது அம்மா உன்னை கேட்டுக்கோங்க. माझे जीवन तुझे पाय, तुझे पाय.
कृपाळू तू माझी माये. கிருபை பண்ண அம்மா, என்னுடைய தாயே கிருபை மெனங்கள மாஜி வருதுங்க. கிருபை பண்ண தாயே ஆண்டவா அருள் புரியப்பான்னு அங்க வரல. அந்த பாவம் வரல. பாவத்தை பார்க்கணும் துக்காராம் கிட்ட. பாதரசம் உருண்டு ஓடி எங்கெங்கெல்லாம் பாதரசத்தினுடைய தன்மை என்னாகும், கீழே விட்டு அதை திரும்பி எடுக்கிறது கஷ்டம். அதே ஒரு அச்சுக்குள்ள வச்சு விட்டு அந்த அச்சு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சு அழகான ஒரு நம்மளுடைய அச்சு எப்படி இருக்கோ அப்படியே ஒரு பிரதிபிம்பமாக மாறும். அந்த பாவத்தை துகாராம் மகாராஜ் சொல்லக்கூடியவர். அப்போ கீர்த்தன் மேடையில உட்காரக்கூடிய அந்த கீர்த்தன்கர் என்ன சொல்லணும்ன்றது யோசிக்கிறதுக்கு கிருபாளு தூ மாதி மாயே மாதே ஜீவன முதே மாயா முதே மாயா மாதே ஜீவன முதே மாயா முதே மாயா கிருபாளு தூ மாதி மாயே माते जीवन तुझे पाया, तुझे पाया. माते जीवन तुझे पाया, तुझे पाया. देवी दिसो तुझे बिनवा देवी 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 दिसो तुझ बिना पांडुरंगा तुझे तारे पांडुरंग तुझे पांडुरंगा तुझे तारे माते जीवन तुझे पाया, तुझे पाया. माते जीवन तुझे नेदी दिसो तुझे बिना वाणी पांडुरंगा तुझे ताने. பின்னாடி வந்து சொல்றார் கிருபாளு தூ மாஜி மாயே, என்னுடைய அம்மாவே கிருபை பண்ணு. அப்படின்னா நான் யாருன்னா நேதி திசோ துஜ வீரவாணி பாண்டுரங்கா துஜ தானே உன்னோட குழந்தை கேட்கிறேன். அரே பாண்டுரங்கா விட்டலா கிருஷ்ணா உன்னோட குழந்தை கேட்கிறேன். துகாராம் ஆகிய உன் குழந்தை கேட்கிறேன். துஜே தானே கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? நேதி திசோ துஜ வினவாணி, உன்னை பத்தின விஷயங்கள், உன்னை சார்ந்த விஷயங்கள், உன்னுடைய பிரபாவங்கள், உன்னுடைய சந்தர்களுடைய விஷயங்கள், உன்னுடைய படை சூழ்ந்த விஷயங்கள், இது அப்படியே சித்தத்துல ஓடி ஓடி பாதரசம் போய் எல்லா இடத்துலயும் ரொம்ப மாதிரி ஒரு உணர்வை கிருபாளு தூ மாதி மாயே கொடுப்பான். கொடுக்கறத கூட சுலபம்ன்றார் விட்டலன். கேட்கும் போது ஆடி போறேங்கிறார். துகாராம் மகாராஜ் கேட்கறது விதமே வேறையாக இருக்கு. அவர் சொல்லுகிற பாவமே வேறையா இருக்கு. குணங்கள் எல்லாம் இல்லாதவன் பகவான். பகவான் வந்து சர்க்குண நிர்குண குணாச்சே அகுண ஹரி வீண மன व्यर्थ ஜாய. சர்க்குண நிர்குண सर्गुणा निर्गुणा गुणाचे अगुण हरिवीण मन व्यक्त जाय. अव्यक्त निराकार नाही ज्या आकार चेतुनी चराचर हरिसी भजे. ज्ञान देव ध्यानी राम कृष्ण मनी वैकुंठ भुवनी घर ठाला ठाला विठ्ठल
அந்த சம்புஷ்டம் அவருக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. அந்த சம்புஷ்டம் தான் தீர்மானம் பண்றது நம்மளுடைய ஆத்ம பிரயாணத்தை. 2 பிரயாணம் கொண்டு இருக்கோம். இந்த ஆன்மாவிற்கு ஒரு பிரயாணம் இருக்கு, அதனுடைய ஆரம்பம் முடிவு நமக்கு தெரியாது. இந்த ஆன்மா இந்த சரீரத்துக்குள் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாமகரணம் வைத்து இந்த நாமகரணத்திற்கு உரிய பிரயாணம் நமக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த பாஸ்ட் பின்னாடி தெரியாது, தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆழங்களை தெரிந்து துகாராம் மகாராஜ் சொல்றாரு, அவருடைய எண்ணம் அப்படி இருக்கு. அதனால எல்லாமே அவருக்கு விட்டல ஸ்வரூபமாக படுறது, வேற ஒண்ணும் இல்லை. மாஜே ஜீவன துஜே பாயன என்ன அர்த்தம்னா, உன்னுடைய பாதம் போரும், நான் அதுல எல்லா காட்சிகளையும் பார்க்கிறேங்கிற. எனக்கு எந்த பள்ளிக்கூடமும் தேவையில்லை. ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னாக்க, துகாராம் மகாராஜுக்கு ரொம்ப நம்மளுடைய சனாதன தர்மத்துல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பிரத்யேக நரபாவம் உள்ள குரு அவர் கிடையாது. யாரு அவருக்கு குரு? அப்ப குரு இல்லாத கிடையாது, குரு இல்லாத சம்ஸ்காரமே கிடையாது. குரு உண்டு. குரு இல்லைன்னா நீ வெறும் மண்ணு, மிருத்யுக்கே சமம், மாத்திக்கே சமம், மண்ணுதான். இதுக்கு கையும் காலும் வச்சு இந்திரியங்களா வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆழத்தை தனித்தனியாக அனுபவிக்க வேண்டிய சத்சங்கங்கள் இதுல கொண்டு சேர்க்க முடியாது. இது ஏதோ ட்ரெயின் போறது, சிக்னல் கொடுத்த உடனே மாத்தியா வந்தோம், மாத்தின உடனே வேற பாந்தா திரும்பி இன்னொரு ஊருக்கு வழியில போக முடியாது. குரு என்ன காட்டுகிறானோ அந்த பாதை போய்கொண்டே இருக்கும். அந்த பாதையில உனக்கு வெளிச்சம் கிடைச்சுட்டே இருக்கும். அதுல இருந்து உனக்கு சம்புஷ்டம் வந்து உன்னுடைய ஹிருதயத்துல செட்டில் ஆகும். துகாராமே சொல்ற, சம்புஷ்டாக ஹிருதய பேட்டி கரோனி போட்டி சாண்டவம். நான் சொல்லல, துகாராம் மகாராஜ் எல்லாம் சொல்லியிருக்கார். ஞாபகப்படுத்துறது கொஞ்சம் அவகாசம் எடுத்திருக்கு. சாதாரண மனுஷன் தானே. துகாராம் மகாராஜ் கிட்ட பிக்ஷையாக ஏந்தக்கூடிய ஒரு சாதாரண நரன் தான். அவருடைய அருள் கிடைச்ச உடனே வருது சம்புஷ்டாக ஹிருதய பேட்டி கரோனி போட்டி சாண்டவம். तुकाराम 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 तुकाराम. तुझे बिना वाणी नेदी दिसो पांडुरंगा तुझे थाने. அவருக்கு நிறைய ஓடுறது. அதான் சொல்லுவா இல்லையா, மின்சாரத்தை நாம வந்து பிடிச்சு நிறுத்த முடியாது, ஓடிண்டே இருக்கும். அது அப்பேற்பட்ட விஷயங்கள் துகாராம் மகாராஜ்ல விட்டலனை பத்தி சித்தத்துல ஓடிண்டே இருக்கு. அவருடைய அந்தரங்கத்துல அந்தராத்மால ஓடிண்டே இருக்கு. 24/7 ஓடிட்டு இருக்கு. இது சத்தியம், இது உண்மை. ஆராய்ச்சியாளர்கள் அந்த அவருடைய சரித்திரத்தை எடுத்து பகிர்ந்து உணர்வர்கள் எல்லாரும் எளிமையாக சொல்லிவிடுறார். காரணம் என்னன்னா, கீர்த்தன் சொல்லும்போது ஒவ்வொரு கீர்த்தனும் அவருடைய துகாராம் மகாராஜனுடைய கீர்த்தன் வரும்பொழுது அதை சொல்லுவார். ஏன்னா அவர்கள் ஒவ்வொருவருக்கு என்ன கிருப்பை கொடுத்து அதை சொல்கிறானே அதை சிரவணம் பண்ணுவோம், அதை ரசிப்போம் அப்படிங்கிறோம். அதை பகவானும் ரசிக்கிறான். ஏன் ரசிக்கிறான்னா, எப்படி இப்படி துகாராமுக்கு அவர் கொடுத்ததுதான், ஆனால் அவர் கொடுத்ததை நாம் உணரும் பொழுது வேறொரு கோணம் கிடைக்கிறது. அப்போ துகாராம் என்ன, விட்டலன் தான் செங்கல் மேல நின்னவன் விட்டலன், விட்டலன் தான். ஆனால் விட்டலனை அவர் எப்படி பார்க்கிறார் துகாராம் மகாராஜ்? அவருடைய வாணி விட்டலனை பத்தி எப்படி எல்லாம் பார்க்கிறது பாருங்க. விட்டல டாட விட்டல திண்டி, விட்டல டாட விட்டல திண்டி, விட்டல டாட விட்டல திண்டி, விட்டல டாட விட்டல திண்டி, விட்டல டாட
விட்டல தோண்டி உச்சாரா விட்டல தோண்டி உச்சாரா விட்டல தோண்டி உச்சாரா விட்டல அவத்யா பாண்டவரா விட்டல அவத்யா பாண்டவரா விட்டல போலா விட்டல விட்டல போலா விட்டல விட்டல போலா விட்டல விட்டல போலா விட்டல விட்டல நாத விட்டல வேத விட்டல நாத விட்டல வேத விட்டல நாத விட்டல வேத விட்டல நாத விட்டல வேத விட்டல சந்த விட்டல விட்டல சந்த விட்டல விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா விட்டல சுகா விட்டல துக்கா கயா முகா விட்டல சுகயா முகா விட்டல கயா முகா விட்டல சுகயா முகா விட்டல விட்டல காட விட்டல லிங்கி விட்டல காடோ விட்டல லிங்கி விட்டல கோடி உச்சாரா 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 விட்டல விட்டல ஜெய ஹரி விட்டல 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 ஜெய ஹரி விட்டல விட்டல ஜெய ஹரி விட்டல 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 ஜெய ஹரி விட்டல 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 நாமத்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? எல்லா நாமத்தையும் அவருக்கு தெரியாத உங்களுக்கு அதுக்கே ஒரு அபங்கம் இருக்கு. ஸ்ரீ அனந்தா மதுசூதனா பத்மநாபா நாராயண ஒரு நாமமே அபங்கம், முழுஷ நாமம். இங்க ஒரு இடத்துலயும் நாமம் இல்லை. விட்டலே வர திரும்பி திரும்பி நேதி திசோ துஜே வின வாணி பாண்டுரங்கா துஜே தான். நான் உன்னுடைய குழந்தை, உன்னை பற்றி எண்ணங்களை வெளிப்படுத்த நினைக்கிறேன் போது என்ன சொல்றார்? எனக்கு இந்த தாளமும் அந்த தாளத்தை போட்டு கொண்டு போற படையும் கூட்டமும் ரெண்டுமே எனக்கு விட்டல. விட்டல தாள விட்டல திண்டி சொல்றது எல்லாமே விட்டலம் தான். அவருக்கு பொதுவா விட்டல் சம்பந்தப்பட்டது வரை எதுவும் வராதுன்னு சொல்லுவார் ஹிஸ்டோரியன்ஸ். அதுல மகிபதி மகராஜ் நிறைய சொல்லியிருக்கார் அவர் பத்தி. விட்டல அவக்யா பாண்டவலா விட்டல போலா விட்டல. சண்டை போடுறதா இருந்தா கூட விட்டலன்னு சண்டை போடுங்கிறது, தைரியமா போடுங்கிறது. சண்டையில தப்பு ஒண்ணு இல்லைங்கிறது, சாரியை விட்டுடு அப்படிங்கிறது. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது விட்டலன், இன்னைக்கு ரொம்ப சுமாரா இருந்தது ஒரே ஸ்ருதி வேதம் விட்டலன். விட்டல நாத விட்டல பேத. இப்படி இந்த சுழற்சியில என்ன பெருசா கிடைச்சிடும்? சந்தோஷத்தெல்லாம் சுகமா பாக்குற, உனக்கு பிடிக்காதது உனக்கு வேதனை அழிக்கிறதெல்லாம் துக்கமாக பாக்குற. ரெண்டுமே விட்டல் தான். விட்டல சுகா விட்டல துக்கா. நேதி திசோ துஜ வினவாணி. உன்னை தவிர எதுவும் எனக்கு தோணல விட்டலாங்கிற. என்ன தோணல விட்டலாம் தான் சொல்றது, நமக்காக சொல்லல. நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு பக்தி பாவம் இருக்கு, அதுல விட்டலன் தவிர எதுவுமே வரல பாருங்கன்னு. வெறுமன விட்டல் 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 சொல்லிருக்காருன்னா அவருடைய பாவம் எந்த அளவுக்கு உயர்ந்து. அவர் தந்தி மீட்டதே விட்டல் தான் சத்தம் வரும். அந்தர்பாகே கேலி ரங்கன்னு சொல்லுவாரு. எப்பவுமே ரங்கா இருக்கு அவருக்கு, எல்லாமே ரங்கா இருக்கு. அப்படி அவரே சொல்றார், ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்கலம். ஒரு ஆச்சரியமா சொன்னா கூட, ஆச்சரியத்தை கூட ரங்குனாலே
அழகு, ரம்யம், ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது, வசதியானது. அந்த ரங்கலாய ரங்கி, ரங்கன்றது அவன் பேர் வேற, பாண்டுரங்கன். ரங்கு கலர்னு வச்சுக்கலாம், ரம்யம்னு வச்சுக்கலாம். அந்த ரம்யமான, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், பாண்டு ரங்கன், ரங்கன், ரங்கன்னா வெள்ளை, பாண்டுனா வெள்ளை, ரங்கன், ரங்குனா வெள்ளை. ஏன்னா ரங்குனா 7 நிறங்கள், எல்லாத்தையும் சுத்தி விட்டா வெள்ளை. நான் சொல்ல சசி ராமன் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்கணும், நம்ம ஊர்ல பிறந்தவர் ஒரு பெரிய மகானுபாவர் நமக்காக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டார், வெப்கையார்னு சொல்றோம். அப்போ எல்லா நிறமும் சேர்ந்தது வெண்மை, எல்லா நிறமும் சுத்தி சுத்தி நிறங்களுக்கு ரங்கு இருக்கு, நிறைய ரங்கு இருக்கு. ரங்கலாயா ரங்கே, ரங்கம் எல்லாம் ரங்கா இருந்து திருப்பி வெண்மையாயி ரங்கலாயா ரங்கே. அது என்ன ஆயிருக்கு, விட்டல சர்வாங்க, அணுக்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் அவருக்கு ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்க பகிர்க்குன்னா அவருடைய உணர்வு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் எப்படி விட்டல் விட்டு வெளியில போக முடியும்? அப்படி பகவான் எப்படி நமக்கு ஸ்வரூபமா காட்சி அளிக்கிறானோ, அதுல துகாராமை ஒரு பாதரசமாக எடுத்து விட்டோம்னா அப்படியே எல்லா இடத்தையும் நெளிஞ்சு போய் அப்படியே செட் ஆயிடும். பின்பக்கம் பார்த்தேன்னா துகாரம் வைப்பார், முன்பக்கம் விட்டவர். அப்பேற்பட்ட மகானுபாவனுடைய கீர்த்தனை அனுபவிச்சு இருக்கோம். விட்டல நாத விட்டல வேத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அவர். அப்பா நான் எனக்கு இங்க நாத வேத 2 விஷயம் இருக்கு. வெளிப்படையான ஒரு உணர்வு, ஒரு அர்த்தம் என்னன்னாக்க, சில சமயம் ரொம்ப ரம்யமாக இருக்கும், நம் மனம் ஈடுபட்டிருக்கும், சில சமயம் மனசுல ஒரு கிளேசம் இருக்கும். அப்ப அந்த ரங்கு குறைஞ்சு போயிடும், அந்த ரம்யம் குறைஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டேனாக்க, அந்த ரங்கலாயா ரங்கேங்கிற விஷயம் பூரணத்துவம் குறைஞ்சா கூட பரவாயில்லங்கிறார். நாதமும் வேதமும் ரங்காகவே இருக்கட்டும், அது ரங்கனாகவே இருக்கட்டும், அது விட்டலனாகவே இருக்கட்டும். விட்டல நாத விட்டல வேத பொருள் புரியத்துக்காக அப்படி ஒரு அவங்கம். அந்த அவங்கத்துல வேற ஒண்ணுமே இல்லை. விட்டல தாளம், விட்டல திண்டி, தோண்டுனா ஆய திறந்து சொல்லு, விட்டல தோண்டி உச்சரிக்கிறது. விட்டல நாத விட்டல வேத, விட்டல அவக்யா பாண்டவலா விட்டல போலா விட்டல, விட்டல சுகா விட்டல துக்கா, துக்கயா முகா விட்டல 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 அதுல மட்டும்தான் தன்னை சேர்த்துக்கிற துக்கையா முக்கா விட்ட. நான் சொல்ல ஆசைப்படுறத உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். என்ன மாதிரி சொல்லுங்க, என்ன மாதிரி சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் விட்டல்கிட்ட கேட்டிருக்கேன், என்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவா, என்னுடைய சாதுக்களை பத்தி உனக்கு தெரியாது விட்டலா, அவ எப்பேற்பட்ட பிரம்மாண்ட நிலையில் இருக்கான்னு உனக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்றேன். அதனால துக்கையா முக்கா விட்டல்னு சொல்லுவா. கிருபாளு தூ மாஜி மாயே கிருபாளு தூ, அரே மாஜி மாயே கிருபாளு தூ, அவ எல்லாம் உன்னோட குழந்தை தான். அரே லேங்குருவாடா, எல்லாரும் உன்னோட குழந்தை. துஜதான் தானே, எல்லாரும் குழந்தைகள். அப்ப சொல்ற ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்கன்னு சொல்லுன்னா எனக்கு என்ன அப்படின்னா, அவர் தனக்கு சொல்லிக்கிறார். ஒவ்வொன்றும் வெளியில வந்துடுது இல்லையா, இப்படியோ யாரோ பண்ண எழுதுறா, அதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அவரோட பக்தி பண்றது ஒருத்தர் என்னதுக்கு பக்தி பண்ணுவார்னா, காத்துட்டே வாயை பார்த்துட்டே இருப்பார். டக்குனு தான் அவங்க உடனே வந்து மைய தொட்டு தொட்டு எழுதிடுவார். அப்படி வந்ததுதான் அவங்க நம்ம விட்டலஹா சித்தி கோட லாகே காத்தா கீதி, விட்டலஹா சித்தி கோட लागे गाता गीती, विठलहा चित्ती गोड लागे गाता गीती, विठलहा चित्ती गोड लागे गाता गीती, विठलहा चित्ती गोड लागे गाता गीती, विठलहा चित्ती गोड
रंगलाया रंगे तुका रंगलाया रंगे मेरी दिसो तुझे विनवाणी पांडुरंगा तुझे ताने रंगलाया रंगे विठ्ठल सर्वांग அவருடைய சம்புஷ்டம் விட்டல்ங்கிற நாமத்தால நிறைஞ்சிருக்கு. சம்புஷ்டம்னா நான் சொன்னேன் ஹிருதயம், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற சம்புஷ்டத்தை துகாராம் மகாராஜ் சொல்றார். சராசரி மனிதனுடைய தொலைநோக்கில் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா வெறும் காற்று, இந்த பிராணனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பிராணவாயு. வாயுன்னா காற்று. ஏன் இங்க உள்ள என்ன இருக்கு? ஆக்சிஜன், கண்டென்ட் ஆஃப் ஆக்சிஜன் சொல்றா இல்லையா? இப்ப கொரோனால ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 98% இருக்கு, போலாம் நீங்க 99 இருக்கு, ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். 50-60 தான் கவலைங்கிறாங்க. நம்ம பிரகாரம் 60 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, பாஸ் மார்க்குக்கு மேல தானே. ஆக்சிஜன் பிராணவாயு, பிராணநாதனுடைய வாயு, உன்னுடைய பிராணன், உன்னுடைய பிரயாணம் தொடர வேண்டிய அந்த நாதன் வெச்ச சம்புஷ்டம் இருக்கே, அது பூரணமாக இருக்குங்கிற துகாராம் மகாராஜ். ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அங்கதான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கீர்த்தன் ஒரு 2-3 தரமோ 4 தரமோ ஏதோ சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஒவ்வொரு தரமும் ஒவ்வொன்று தோணுது, ஒரு ஆத்ம விசாரமும் வந்து ஏன் துகாராம் மகாராஜ் இப்படி சொல்லியிருக்காரு, சொல்லிருக்கூடாதோ? சொல்ல என்ன போகும், சொல்லு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, பாவத்தோட சொல்லு, பகவான் திருவடியில போட்டு சொல்லு. துஜ தானே பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு சொல்லு, ஒத்துப்பாங்க. இல்லைன்னா சிருஷ்டி பண்ணி கொடுப்பான் யாராவது. ஆமா அது கரெக்ட், இப்படியும் உண்டுன்னு சொல்லுவான். தவறுகளை நிறைவுகளாக ஆக்கக்கூடிய சக்தி உள்ளவன், அதுதான் சம்புஷ்டம். நமக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவுகளை மட்டுமே வந்திருக்கும், தவறுகள் எல்லாம் அழுக்காக வடிகாலாகி வடிகட்டி வெளியேற்றப்படும். அப்பேற்பட்ட பாவம் துகாராம் மகாராஜனுடைய கீர்த்தனுக்கு உண்டு. அதை செவி சாய்ப்பவர்களுக்கும் உண்டு, சொல்பவர்களுக்கும் உண்டு, அந்த சூழ்நிலைக்கே உண்டு. அந்த வியாபகரம் சொல்வாரு, அந்த அந்த அட்மாஸ்பியருக்கே உண்டு. சில பேருக்கு உட்கார்ந்து இருப்பா, சில பேர் படுத்து இருப்பா, அவளுக்கும் உண்டு இந்த பலன். காரணம் விட்டலன் குணநிதிங்கிற துகாராம் மகாராஜ். சர்வ சுகாச்சே ஆகரம்னு சொல்றோம் இல்லையா? சுகத்தினுடைய ஆகரம்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா,
சுகம்ங்கிறது துகாராம் மகாராஜ் கூட என்னன்னு சொன்னேன். தாள திண்டி நாத வேத பாண்டவலா சுகா துக்கா எல்லாமே சுகம்தான். எப்படி சொன்னாலும் சொன்னேன் துகையா முகா விட்டல. அப்படி சொன்னேன்னா உனக்குள்ள என்ன வரும்? துகாராம் மகாராஜ் சொல்லுறாரு, நான் எதுவும் சொல்ல ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்க, சர்வ அங்கமும் நாடி நரம்புகள் எல்லாம் வியாபிச்சு விட்டலனாக ஆனான்னா இந்த ஜென்மா எப்படி இருக்கும்னா அனுபவத்தையே ஜானது காட்டி கொடுக்கும், சத்தியமாக காட்டி கொடுக்கும். அந்த வழியில தான் சந்தர்கள் போயிருக்கா. நாம் புதுமையாக எந்த பாதையும் கண்டெடுச்சுக்கவே முடியாது. வேற வேற கதைகள் வேற வேற கோணங்கள் வேணா இருக்கலாம். சத்சங்கத்தினுடைய பாவம் எய்மே அதுதான். அதை அவர்கள் சொல்லும் போது கேட்கிற ஒவ்வொன்றும் மந்திராட்சரம், என்ன சொன்னாலும் மந்திராட்சரம் தான். அதுக்காக தான் கொஞ்ச நாளைக்கு துகாராம் 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 சொல்லல விட்டால 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 விட்டால்னா இது வரைக்கும் சொன்னதுலாம் ஏதோ இங்கே இருக்கோ அங்கே இருக்கோ விட்டால விட்டால விட்டால, இங்கே இருக்கோ அங்கே இருக்கோ துகாராம் 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 படித்தான். So it was written, so it shall be done. இது ஒரு பெரிய வேதாந்த வார்த்தை. அது உண்மை, சத்தியம். அது இறைவன் எப்படி தீர்மானித்திருக்கணும் அப்படி தீர்மானிக்கப்படும். இதை யார் நமக்கு கொண்டு வந்து செவிமடுக்க வைப்பாங்க? சந்தர்கள், அவர்களுடைய கீர்த்தனங்கள். அந்த கீர்த்தனத்தை நமக்கு சொல்லணும்ன்ற பாக்கியம் கிடைச்சதே ஜென்மாந்த சுக்கிருத்து. அதை கேட்கறதுக்கே ஜென்மாவில ஒரு பிராப்தம் இருந்தாதான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியும். தள்ளிட்டு போயிடும். வெள்ளம் வரும்போது எல்லாம் கரெக்டா வருதுல வரும். சிலது கரையேறும், சிலது அடிச்சுட்டு போயிடும், சிலது அழகா ஏதோ ஒரு மூலையில போய் சிக்கின்றோம். அதனால உதாரணமா எப்படி உதாரணம் ஆகணுங்கிறது முக்கியம் இல்லை, உதாரணம் ஆகணுங்கிறது ஒண்ணு அங்க சங்கல்பம் ஆகணும். ஏன் முடியும்னா அவன் குணநிதிங்கிற துகாரவன விட்டால குணநிதி விட்டால சர்வ சித்தி விட்டால குணநிதி
पांडुरंगा तुझे ताने உன்னுடைய குழந்தை விட்டலா, உன்னுடைய குழந்தை நான் கேட்கிறேன், எனக்கு தெரிஞ்சதே எல்லாம் சொல்றேன். அமீ துஜி வேடி வாக்கு அடிக்கடி தட்டு எனக்கு பிடிச்ச அக்ஷரம் அது விட்டலனுடைய நாமமே. எனக்கு துகாராம் சொல்லும் துகையா முகா விட்டல, துகையா முகா விட்டலன்னு சொல்ற அந்த அக்ஷரம் இருக்கே, அமீ துஜி வேடி வாக்குடி சொல்லுவா. கவிஞர்களுக்கு கற்பனைக்கு அளவே கிடையாது. காரணம் என்னன்னா, தன்னை மறந்து வாருணின்னு ஒரு நிலை இருக்கு. தன்னை மறக்கிறது, அப்புறம் திரும்பி வர்றது. இது படிப்படியா முன்னேறி போகும் பொழுதுதான் சித்த புருஷர்களாக மாறலாம். கூடு விட்டு கூடு பாயின்ற வித்தைகள் எல்லாம் இருக்கு. சனாதன தர்மம் எல்லாம் சொல்றது. ஆதிசங்கரர் எல்லாம் போயிருக்காரு. இந்த சரீரத்தை விட்டு தட்சணம் தற்காலிகமாக இந்த சுவாசத்தை, இந்த சம்புஷ்டத்தை வெளியில் எடுத்துக்கொண்டு அது எந்த சரீரத்துக்குள் போக முடியுமோ அந்த சரீரத்திற்குள் போய் அதற்கு உண்டான அனுபவங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன்னுடைய சரீரத்துக்கு திரும்பி வந்து பிரக்ஞையுடன் நம்மிடம் கலந்துரையாடுவார். இது ஒரு யோக பாவம். இதை ஞானேஸ்வர் ரொம்ப அனாயாசமாக பண்ணி காண்பிச்சு கொடுத்திருக்கார். அவருடைய சிஷ்யர் சாங்கதேவர் ஒருத்தர் இதை வச்சுக்கொண்டு ஒரு பெரிய பிரபல்யமானார். ஆனால் பின்னாடி தெரிஞ்சது நாம் பிரபல்யமானது பிரயோஜனம் இல்லை, ஞானதேவரின் திருவடியில் விழுந்து அவருடைய சிஷ்யனாக மாறினதுதான் பிரபல்யம். இது சித்திகளுக்கெல்லாம் சித்தி என்று தெரிகின்றார். அப்படி போறது இந்த பிரயாணம், அப்படி போறது. சத்பாவம் இருக்கே, இந்த அந்த பாதையில் நம்மளை அழைச்சு போறது. ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நாம் ஒரு நாளும் நமக்கு வந்து பாயாந்தளிங்கிற துகாராம் மகாராஜ் जन्म मरणाची कायती चिंता, तुझा चरणागता पंढरीराया, तुझा चरणागता पंढरीराया. विठ्ठला तुझा चरणागता पंढरीराया, विठ्ठला तुझा चरणागता. நிறைய சொல்றார். மதனி துஜே நாம அமிர்த சஞ்சீவ். அமிர்த சஞ்சீவ்னா என்ன அர்த்தம்னாக்க, அவனுடைய நாமம் சஞ்சீவனின்னு ஒரு அமிர்தம் இருந்தது, ஒரு மூலிகை. இந்த சரீரத்துக்கு அழிவே கிடையாது. அது அவனுடைய நாமம், அமிர்த சஞ்சீவனி. பாவம் எப்படி இருக்கணும்னா, துகாமணி துஜே சரண நிஜமாவே. நிறைய சொல்ற. பாப நிர்தாராளவே பாண்டுரங்க, நான் தெரியாதையா சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம ஜம்ப் பண்ணி போவார். திரௌபதிக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா, பிரகலாதனுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா, சுதாமனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, எல்லாம் தெரியும் விட்டலா, எல்லாம் தெரியும். உன்னுடைய பாரம்பரியத்தில் வந்த சந்தர்கள் எவ்வளவு சொல்லிக் கொடுத்திருக்கா. ஒரு கிருபை பண்ணிருக்கே, என்னை உன் குழந்தையாக ஸ்வீகரிச்சு துஜத்தானே மாஜா மாயே பாண்டுரங்கா துஜத்தானே நான் பண்ணி கொடுத்திருக்கேன். எனக்கு இதை விட என்ன வேணும்? எனக்கு எல்லா நிறைவுகளும் இருந்து என்னுடைய சாதுக்களோடைய உன்னுடைய பிரபாவங்களை பகிர்ந்து கொண்டு நான், ஏன்னா அவருடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
வைகுண்ட பிராப்தி பூத உடலோடு போகணும்ன்றது தீர்மானம் ஆய்க்கப்பட்டிருக்கனால அவருக்கு தெரியாது. கிடுகிடு 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 ஏன் வந்து ரங்கலாயா ரங்கே விட்டல சர்வாங்கனா எப்படி வந்து இந்த நிறைய வெள்ளங்கள் இப்ப பார்த்தோம் காட்சிகள் எல்லாம் உலகம் பூரா வெள்ளக்காடு. சென்னையை தவிர ஏன்னு தெரியும். அந்த வெள்ளத்துல காண்டாமிருகங்கள் எல்லாம் முதக்கிறது. அவ்வளவு வெள்ளம், மேடும் பள்ளமும் ஒரே ஜலம், ஜல பிரவாகம். இப்படி அகண்டமாக அவருடைய நாமத்தை பார்க்கிறார் துகாராம் மகாராஜ். அப்ப சொல்றார், துகாமணி துஜ வீண. இவ்வளவு விஷயங்களையும் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களையும் அந்த சம்புஷ்டத்துக்குள்ள போட்டு கிருபை பண்ணிருக்கேன். கிருபாளு தூ துஜ தானே, நான் உன்னுடைய குழந்தை இல்லையா, எனக்கு இதை பண்ணி அனுப்பிச்சுக்க. எல்லாருக்கும் பிறந்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அருளை எனக்கு பிறப்பதற்கு முன்னாடியே 4 ஜென்மாந்தரத்திற்கு முன்னாடியே தீர்மானம் செய்திருக்கேப்பா. பிரகலாத அங்க உத்தவ் நாமதே விட்டால 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 விட்டால. அதனால அவருடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார், கண்ணுல ஜலம் வராப்புல சொல்லணும்னு துகாராம் அண்ணா சொல்லுவார். வரல. காரணம் என்ன, உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமா போக முடியல. ஏன்னா அவர் தான் சக்தி கொடுக்கணும். தன்னை மறக்கணும், தன்னை மறந்து திரும்பியும் வரணும். நிவாந்தமாக போனாலும், நிவாந்தர் ஆகிலேன்ற ஒரு உணர்வுக்கு போனாலும் திருப்பி ஜாகிரதைங்கிற ஒரு உணர்வு வரணும். வந்து திருப்பி அடுத்த கீர்த்தனத்தை எடுத்துக்கணும், அடுத்த அபங்கத்தை எடுத்துக்கணும். அதில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு எப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். விட்டலன் யார், அவனுக்கும் சந்தர்களுக்கும் என்ன தொடர்பு, அந்த பரம்பொருள் ஏன் அப்படி மறைந்திருக்கிறார், சாமானியனுக்கு ஏன் காட்சி கொடுக்கவில்லை. காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கதவை திறந்து விடை கொடுக்கும். பார்த்து மட்டும் என்ன செஞ்சிட போறோம், பார்த்துட்டா போருமா, வேற ஒரு விஞ்ஞாபனம் போடுவோம். முடிவில்லாதது நம்மளுடைய ரிக்வெஸ்ட், எண்ட்லெஸ் ரிக்வெஸ்ட். அதுதான் நரஜன்மா. ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுதுன்னா யுவர் சுழற்சி கெட் ஸ்டாப். அதெல்லாம் சொல்ற ஜென்ம மரணாத்தி காயத்தி சிந்தா. என்னத்துக்கு நான் அதெல்லாம் சிந்தனை பண்ணிருக்க? நீ என்ன பண்ண போற, என்ன பண்ணிட முடியும், விட்டுடு விட்டுடு. அவருடைய திருவடியில போட்டுடு மாயாந்தளி. உனக்கு கலிகாலத்தினுடைய பாதிப்பு மட்டும் இல்ல, கலிகாலமே உனக்கு முழங்காலுக்கு கீழதான். என்ன வந்தான், நாம ஒண்ணு சொல்ல வேண்டாம். துகாராம் மகாராஜ் சொன்னாங்க உடனே அங்க பிரபு சொல்லிருக்காரு. அப்படியே ஓபன் எண்டட் டாக்குமெண்ட். எப்ப கட்டாலும் எஸ் ததாஸ்து, எஸ் ததாஸ்து, எஸ் ததாஸ்து. அவர் என்ன சொல்றாரு, அப்படி என்ன சொல்றாரு, சொல்லறதுக்காக வந்தவர். சொல்றதை தவிர எதுவுமே அவர் செய்யல. அவரும் சம்சாரம் குழந்தைகள்லாம் வந்தார். சொல்றாரு, இவ்வளவு சமாச்சாரத்தை, இவ்வளவு பிரம்மாண்டத்தை துஜ வீண கோண ஹரில மாஜே அப்படின்னு முதிரையில முடிக்கிறார். அரே விட்டலா துகாமணே துஜ வீண வித்தவுட் யூ, நீ இல்லாமல், நீ அன்றி சொல்வாயா. அதாவது யாதொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்லிருக்கா இல்லையா, அந்த மாதிரி நீ இருக்கு இல்லைங்கிற சர்ச்சையே கிடையாது. ஆனாலும் அந்த அக்ஷரங்கள் வரும்பொழுது தன்னை ஒவ்வொரு தரமும் மண்ணுக்கு கீழே ஹம்பிளாக்கி கொண்டு போய் துஜவீண கோண ஹரில, துஜவீண கோண ஹரில அப்படின்னு ஒரு தாக்கத்தை மட்டும் கடைசியில சொல்ற ஒரே ஒரு இடம் தான். வாழ்க்கையில அவருக்கு ஏதோ ஒரு குட்டி ஒரு க்ஷணம் ஏதோ உணர்வு வந்து, அந்த உணர்வுலேருந்து வந்து அபங்கம்னு அடியனுக்கு தெரியுது. காரணம் என்னன்னா, கோண ஹரில மாஜே க்ஷீணன்ற ஒரு வார்த்தை, க்ஷீணமே கிடையாது அவருக்கு. ஏன்னா சொன்னவர் தேகீச்ச விதேகி போகும் தசை, தசைகள் எப்படி எல்லாம் எடுத்துட்டு போறது, 9 தசைகள் எடுத்துட்டு போட்டும் எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியல, நான் அக்னியாக ஆயிட்டேங்க. காரணம் என்னன்னா பழுத்த நிலை. துகாமணே ஜாலோ அக்னி ரூபன்னா எல்லாம் பொசிக்கு போன. அக்னிக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அக்னி இஸ் தி அல்டிமேட். சனாதன தர்மத்துல ஏன் அக்னிக்கு அத்தனை சிரேஷ்டம் கொடுத்துருக்க, அக்னியை நாம எல்லாத்துக்கும் கூட கொண்டு வந்து நேர்வோம். ஒரு உயர்ந்த கான்செப்ட்,
சித்தாந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அக்னி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த அக்னியோட தான் இப்ப விளையாடிட்டு இருக்கோம். அதனால தான் வெள்ளம். तुझ्या वीणा तुका म्हणे
सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नाची पूर्वी पूर्वी प्रेम कृपा दयाची सर्वांगी सुंदर उषे तोराची कंठी झळके माळ मुक्ता फळाची जय देव जय देव जय देव जय देव जय मंगळमूर्ती दर्शन मात्रे मनोकामना पूर्ती जय देव जय देव दुर्गे दुर्गटहारी दुर्गविघ्न संसारी अनाथानाथे भक्ती करुणा विस्तारी वारी वारी जन्म मरणाचे वारी वारी पडलो आता संकट निवारी जय देवी जय देवी जय देवी जय देव महिषासुरमर्दिनी सुरवर ईश्वर वरदे तारक संजीवनी जय देवी जय देवी तुझे अंतराळेस विठेवरी उभा मागी रघुमाई दिसे दिव्य शोभा पुंडलिकाचे भेटे परब्रह्मालिका गरिमाने भीमा उतरी जगा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा माई वल्लभ काळीचा वल्लभ पारेश्वरहार जय देव जय देव पंचावरणाय वाहन सुरभूषण लीला घंटामंडित दंडित धानावडीला मणिमल्ला मधुविना हो दुसरा पिवळा निळकंठपासूंच सुमनाचा माळा जय देव जय देव जय देव जय देव जय शुभमल्हारी वारी दुर्गणासुरा भवसुंदरारी जय देव जय देव स्वामल्या निगमल्या कौसल्या माता मोकन्या आनन्या मुनिमान्या सीता केसर वरसर मणिवार वरदानप्रमाता वज्रनायक कन्या लोकिता जय देव जय देव जय देव जय देव जय रघुकुल तिलका भारती ओ मानुभुवन नायका जय देव जय देव कंठाने ओंकारे ओंकारवदने परिणमण भूमंडल सुतोयवदने षडाक्षरे ब्रह्मांड साके मोहनी सुरवरधर निशाचर गाजाल्या पुढनी जय देव जय देव जय देव जय देव जय श्री हनुमंता जय प्रसादे नामी गोप्य माता जय देव जय देव हरि प्रकांगण दीन चरण थोडागामी करुणा तुझे प्रेमे आलिंगन आनंदे पूर्ण भावे ओ बाळविन मनेना त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्याधरणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव कायेन वाचा मनसे देवा तुझ्या प्रकटे स्वभाव करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपीकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे हरे राम राम हरे राम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे श्री ज्ञानदेव तुकाराम पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव भारत माता की सनातन धर्म की जय। सर्व संतनों की जय। लोका समस्ता